ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயினிஸ்டில் படிக்க போகிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஸோ இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் நான் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணுமா, நான் போய் அட்டன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து இல்லாட்டி எங்களுக்கு இந்த வருஷத்துலேருந்தே வந்து எங்கள் காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜாக மாறப்போகுது. ஸோ இதுக்கு வந்து இதனால் எங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயினிஸ்டில் இந்த டைம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான ரீஓப்பனிங் டேட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியும் வந்து அதுக்குரிய டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 days கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அது வந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு ரெகுலேஷன் 2025 இது வந்து வரல. ரெகுலேஷன் 2021 சொல்லியிருக்கிறது அப்படியே நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி அது உங்களுக்கு அப்படியே ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னா என்னென்னா ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் போகிறப்போ அவங்க காலேஜ் வந்து எப்படி இருக்குது, ஸோ நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, எந்த ரெகுலேஷன் படிப்பீங்க, அவங்க ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்காங்க, ஸோ ஃபெக்கல்ட்டி எந்த மாதிரி இருக்குது, ஸோ ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன இருக்குது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இண்டக்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் பற்றி நிறையா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி படிக்க போகிறீங்க, ஏன்னா நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் வந்திருக்கனால ஸோ இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து கம்பல்சரியாக நடத்துவாங்க. ஸோ இப்போ இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமுக்கு நான் போகாமல் டேரெக்டாக ரீஓப்பனிங் டேட் அப்போ நான் போய்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ ரெகுலேஷன் 2021 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலேஷன் 2025 வரலாம். பட் இப்போதைக்கு ரெகுலேஷன் 2020 இருக்கனால நான் அதை வச்சு சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா அதில் 4.2a அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து மேண்ட்ரி, அதாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் ஷீட்டில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஒரு மார்க் ஷீட் மாதிரி லாஸ்ட்டு நீங்கள் முடிக்கும்போது வந்து கிரேட் ஷீட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். சப்போஸ் நீங்கள் அட்மிஷன் வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு ஜாயின் பண்ணுறீங்க காலேஜில் அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக வந்து லேட்டரில் உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தனியாக எந்த ஒரு ஃபீயும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸில் வந்து உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணனால அதில் கொடுப்பாங்க அப்படிங்கிறனால நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேடில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ உங்கள் காலேஜை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது, எங்கள் காலேஜஸ் வந்து அட்டானமஸ் காலேஜாக ஆக போகுது ப்ரோ, இல்லை நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஆகும், இல்லை இந்த டைமே ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் கேட்ட டீட்டெயில் வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து அவங்க காலேஜும் நான் அட்டானமஸ்லேருந்து அட்டானமஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் பார்க்குற ரெஜிஸ்டர் நம்பர் இருக்காது. நீங்கள் வந்து உங்கள் காலேஜோட வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குறனால உங்களுக்கு தனியாக ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். சம்டைம்ஸ் வந்து அதே ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு நீங்கள் உங்கள் காலேஜ் வெப்சைட்டில் பார்க்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி ரெஜிஸ்டர் நம்பர் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறப்போ உங்கள் காலேஜ்குள்ளேயே தான் கரெக்ட் பண்ணுவாங்க. வேல்யூஷன்லாம் உங்கள் காலேஜ்குள்ளேயே தான் போகும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்கள் காலேஜ்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு நடக்கிறனால ஸ்பீடாகவே உங்களுக்கு வேல்யூஷன், ஸோ மட்டும் ரிசல்ட் எல்லாமே சீக்கிரமாக வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சப்போஸ் ஹானர் மைனர்லாம் படிக்கிங்க அப்படின்னா அந்த ஹானருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்டானமஸ் காலேஜாக இருக்கிறப்போ ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எந்த பேப்பர் பிடிச்சிருக்கோ அந்த எலெக்டிவ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது போக உங்கள் காலேஜும் நான் அட்டானமஸ்லேருந்து அட்டானமஸ் ஆயிருக்கு அப்படின்னா சப்போஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுபோக நான் அட்டானமஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.